இந்த சட்டத்துல ஏன் முஸ்லீம்களை விட்டாங்க? அதுக்கு என்ன பதில்? மோடியோட கவர்மெண்ட் எந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புங்க எது நடந்தா முஸ்லீம்கள் இந்தியாவில் இரண்டாவது குடிமகன்களாக இருக்கணுங்க. அதுதாங்க அவங்க நோக்கம், RSS நோக்கம். இந்த தேர்தல் அனௌன்ஸ் பண்றதே தள்ளி போடுறதே இதுக்காக தான். அகதியா வந்துட்டான்ல, அவனுக்கே குடியுரிமை கொடுக்கூடாது? அவன் தமிழர்கள்லாம் இழிச்சவாயங்களா? இந்த OPS பிஜேபி ஆதரவோட பண்றாரா, ஆதரவு இல்லாம பண்றாரா, இல்ல ட்ரெயிலை முடக்கிடுவாரான்னு தெரியாது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஓகஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து நாளுக்கு நாள் ஒவ்வொரு திருப்பங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம், SBI தேர்தல் நிதிப்பத்திரம் மற்றும் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இவை குறித்து விரிவாக விவாதிப்பதற்காக இன்றைக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களோடு நாம் பேச இருக்கிறோம். சார், இப்போ பாஜக முக்கியமாக குறிப்பிட்ட 3 வாக்குறுதிகள், ஒன்று ராமர் கோயிலை கட்டுவோம், அப்புறம் அந்த சிறப்பு அந்தஸ்தை இது பண்ணுவோம், குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். இந்த 3ஐயுமே இப்போ நிறைவேற்றிட்டாங்க. குறிப்பாக இந்த குடியுரிமை திருத்த சட்டம் 2019 டிசம்பர் மாதத்தில் சட்டமாக நிறைவேற்றப்பட்டது. இப்போ இன்றையிலிருந்து செயல்பாட்டுக்கு வருதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 வருடங்கள் 4 மாதத்திற்கு பிறகு இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த தேர்தலை மையமாக வச்சு இதை அறிவிச்சிருக்கிறாங்களா, இல்லை உண்மையிலேயே என்னதான் சார் நடக்குது? பாஜக எதை செஞ்சாலுமே தேர்தலை மனசில் வச்சு தான் செய்வாங்க. அது ராமர் கோயிலாக இருந்தாலும் சரி, வேற 370 அப்ரகேஷன், அதாவது ரத்து பண்ணுறதுனாலும் சரி, இப்போ நீங்கள் சொல்கிற குடியுரிமை சட்டம் திருத்த சட்டத்துக்கு ரூல்ஸ் இப்போ கொண்டு வந்ததாலும் சரி, இல்லை நாளைக்கு கொண்டு வர போகிற புது சிவில் சட்டமாக இருந்தாலும் சரி, எல்லாமே அவங்களுக்கு மெஜாரிட்டியாக இருக்கிற ஹிந்துஸை கன்சால்டேட் பண்ணி அந்த ஓட்டை வாங்கணும். எங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டே தேவையில்லை, அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க நாட்டில் அவங்க 2வது குடிமகனாக தான் இருக்கணும் அப்படின்னு கோல்வார்க்கே சொல்லிட்டு போயிருக்கார். முஸ்லீம்கள் இந்தியாவில் இருந்து கொள்ளலாம், ஆனால் அவர்கள் 2வது குடிமகன்களாக தான் இருக்க வேண்டும், உரிமைகளை கோரக்கூடாது அப்படின்னு கோல்வார்க்கர் சொல்லிட்டு போயிருக்கு. அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது RSS. ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா ஏதோ எல்லோருக்குமான கவர்மெண்ட், சப்கா சாத் சப்கா விகாஸ் எல்லாம் சொல்லுவானுங்க. ஆனால் நடக்கிறது என்னென்னா, அந்த எக்ஸாக்டாக கவர்மெண்ட்டில் அதிகாரத்தில் உட்கார்றதுக்கு எல்லா வழிகளையும் கடைபிடிப்பாங்க. உட்கார்ந்த பிறகு அவங்க அஜெண்டா என்ன இருக்கோ அதை கரெக்டாக நிறைவேற்றுவாங்க. அதுவும் மெஜாரிட்டி இப்போ வரப்போகிற எலெக்ஷன்ஸில் அவங்க 400 மேலே இடங்கள் கிடைச்சினா அரசியல் சட்டத்தையே மாற்றிடுவாங்க. அதில் சந்தேகமே வேண்டாம். பொதுவாக எல்லா நாடுகள்லையும் குடியுரிமை பெறுவதற்குன்னு ஒரு சட்டம் வச்சுருப்பாங்க. இப்போ நாளைக்கு நான் சிங்கப்பூர் போகிறேன், இல்லை மலேசியா போகிறேன்னா இத்தனை ஆண்டுகள் இருக்குன்னு ஒரு கிரைட்டீரியா வச்சுருப்பாங்க. அது மாதிரி தானே இந்த திருத்த சட்டமும் இருக்குது. இல்லை, இந்த சட்டத்தில் மதத்தை கொண்டுறாங்க. அதுதான் ப்ராப்ளம். ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான், இங்கிருந்து வந்திருக்கிற இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், ஜெயினர்கள், ஒரு பார்சிகள்னு ஒரு அந்த பட்டியலில் முஸ்லீம் கிடையாது. இப்போ இவங்களாம் அண்டை நாடுகளாக இருக்காங்க. இவங்களாம் அண்டை நாடுகளாக இருக்கும்போது இவங்க அங்கேருந்து இப்போ பாகிஸ்தான்லேருந்து அகமதியா இந்த அங்கே இருக்கிற இந்துக்கள், இந்த மதத்தினர் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு அங்கேருந்து இங்கே வந்தால், அவங்க 31 டிசம்பர் 2014 முன்னாடி வந்திருந்தா, அவங்க அந்த நாட்டில் பிறந்திருந்தாங்கன்னு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்தா, இங்கே அந்த மதத்தை தான் சேர்ந்தவங்க இங்கே ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கினா குடியுரிமை கொடுத்தது தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாகிஸ்தான்லேயே அகமதியாஸ்ன்ற ஒரு முஸ்லீம் இருக்காங்க, அவங்க கொடுமைப்படுத்தப்படுறாங்க. அவங்க பல பேர் கூட இங்கே வந்திருக்கலாம், சொல்ல முடியாது. முஸ்லீம்களே ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்கே அகதிகளாக வந்திருக்கலாம். பங்களாதேஷ்லேருந்து இந்துக்களும் வந்திருக்காங்க, முஸ்லீம்களும் வந்திருக்காங்க. அப்போ அங்கேருந்து வந்திருக்கிற இந்துக்களுக்கு மட்டும் நீங்கள் குடியுரிமை கொடுத்துட்டு முஸ்லீம்களுக்கு மறுக்கிறீங்க நீங்கள். அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்திருக்கலாம், இந்துக்களும் வந்திருக்கலாம், முஸ்லீம்களும் வந்திருக்கலாம். முஸ்லீம்களை ஒரு அகதிகளாக இந்த நாடு இந்தியா முழுக்க இருக்கிற, இல்லை உலகம் முழுக்க இருக்கிற ஒரு பொதுவான நீதி என்னன்னா, அகதிகளாக வரவர்களை அவங்க என்ன மதம்னு பார்க்கக்கூடாது, அவங்களுக்கு தகுதி இருந்தால் சிட்டிசன்ஷிப் ரைட்ஸை கொடுத்துடணுன்றது தான் அடிப்படையான விஷயம். இந்த சட்டம் 1955 ஏற்றப்பட்டு அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் 2019 திருத்த சட்டம் கொண்டு வந்த போது அதில் தான் மதத்தை புகுத்துறாங்க இவங்க. இவங்களுக்கு என்னென்னா ஓட் பேங்க் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் அவங்களுக்கு மத்துவான ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அந்த கம்யூனிட்டி முழுக்க இந்துக்கள், பங்களாதேஷில் வந்தவங்க. அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்தா அங்கே ஒரு பெரிய ஓட் பேங்க் உங்களுக்கு உருவாகும். மம்தாவுக்கு எதிராக ஓட் பேங்க் உருவாக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அஸ்ஸாம்லேயும் ஒரு ஓட் பேங்க் உருவாக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனால் அஸ்ஸாமில் இன்னைக்கு கடும் எதிர்ப்பு. ஏன்னா அங்கே முஸ்லீம்களும் பங்களாதேஷ்ல வந்திருக்காங்க, இந்துக்களும் வந்திருக்காங்க. நீங்கள் வெறும் இந்துக்களுக்கு மட்டும் கொடுத்து முஸ்லீம்களை நிறுத்தி வச்சிங்கன்னா, அங்கே அஸ்ஸாமில் இன்னும் கூடுதலாக NRC NPR பிரச்சனைகள்லாம் வேறு தனியாக இருக்குது. அங்கே அது அஸ்ஸாம் இஷ்யூன்றது ஒரு தனி இஷ்யூ. இருந்தாலுமே இந்த சட்டம் அங்கேயும் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களில் செட்டில் ஆகிருக்கிற முஸ்லீம்கள் தவிர மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருக்குது. அகதிகளுக்கு நீங்கள் குடியுரிமை கொடுக்கும்போது மதம் பார்க்கக்கூடாது என்பது அடிப்படையான. அவங்களே அகதியாக வந்திருக்கான், அவனை நீங்கள் திருப்பி அந்த நாட்டுக்கு அமைச்சிக்கணும்னு இருக்கும். அது யாராக இருந்தால் எந்த மதமாக இருந்தால். ஆனால் இவங்களுக்கு என்னென்னா, பாஜகவுக்கு அவன் முஸ்லீமாக இருந்தால் அவனை சேர்க்காதீங்க. ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே ஒரு நாடு இருக்குது, அவனுக்கு பங்களாதேஷ் இருக்குது, அவனுக்கு பாகிஸ்தான் இருக்குது, அவன் ஏன் இங்கே வரான் இந்தியாவுக்கு, அவன் அங்கேயே போட்டோம்.
அப்படின்றது தான் இவங்க பார்வை. இப்போ பாஜக தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, எதிர்க்கட்சிகள் வந்து மக்களிடையே ஒரு அச்சத்தை உண்டாக்குறாங்க, தேவையில்லாத ஒரு பீதியை கிளப்புறாங்க. என்னன்னா, ஏற்கனவே இருந்த அந்த குடியுரிமை சட்டத்தின்படி 11 ஆண்டுகளா, அந்த 11 ஆண்டுகள் இருந்தாங்கன்னா அதே கிரைட்டீரியால அவங்க அப்ளை பண்ணி விண்ணப்பிச்சுக்க போறாங்க. நாங்க யாரையுமே ஒதுக்கல, எல்லாரையும் அரவணைக்க தான் செய்யறோம் அப்படிங்கிறாங்க. இந்த சட்டத்துல ஏன் முஸ்லீம்களையும் விட்டாங்க? அதுக்கு என்ன பதில்? மற்ற கம்யூனிட்டிலாம் ஏன் குறிப்பிட்டிருக்கீங்க? அதுக்கு பதில் கிடையாது. ஏன் விட்டீங்க இந்த சட்டத்துல முஸ்லீம்களை? முஸ்லீம்கள் அகதியா வந்தாலும் இந்தியாவில் முஸ்லீம்கள் இந்துக்கள் ரெண்டு பேரும் எல்லா மதத்தினரும் கலந்தாலும் இங்க இருக்காங்க. அக்கம் பக்கத்துலேருந்து முஸ்லீம்களும் வந்திருப்பாங்க, இந்துக்களும் வந்திருப்பாங்க, பார்சிகளும் வந்திருப்பாங்க, ஜெயினர்களும் வந்திருப்பாங்க, சிக்கும் வந்திருப்பாங்க, கிறிஸ்டியன்ஸும் வந்திருப்பாங்க. இப்போ சப்போஸ் வச்சுக்கோங்க, இலங்கையிலேருந்து வந்திருக்க தமிழர்கள் அவர்கள் இந்துக்கள் தான். இப்போ அந்த இலங்கை அங்கே சேர்க்கல இல்லை, அப்போ அவன் அகதியாக வந்திருக்கான். அப்போ அவனுக்கு ஏன் குடியுரிமை கிடையாதா? அவன் தமிழன் தானே, நம்ம ஊர் தமிழன் தானே, இங்கே வந்து அகதியாக வந்துட்டான்ல, அவனுக்கு ஏன் குடியுரிமை கொடுக்கூடாது? அவன் தமிழர்கள்லாம் இழிச்சவாயங்களா? இப்போ அதே இலங்கையில மலையக தமிழர்கள், அவங்க இந்தியாவை பாரம்பரியமாக கொண்டவங்க, அவங்களுக்கும் மறுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இல்லை, அதான் சொல்றேன். நான் சொல்றது என்னன்னா, ஏன் மறுக்கணும்னு கேட்கறேன் நான். அவங்களுக்கு வந்து அங்கேருந்து வந்த தமிழர்களுக்கு, இங்க வந்து அகதிகளா வந்தவர்களுக்கு, ஈழப்போர்ல அங்கேருந்து அகதிகளா வந்தவர்களுக்கு, அவர்கள் தமிழர்கள் இந்துக்களா இருக்காங்க வச்சுக்கோங்க, அவர்களுக்கு ஏன் குடியுரிமை மறுக்கிறீங்க? இலங்கையை சேருங்க, அதுல இலங்கையில இருந்த அகதிகளையும் சேருங்க. ஏன் சேர்க்க மாட்டேறீங்க? அங்க வந்து இனம்ங்கிற அடிப்படையில் நாங்க அப்படின்னு சொல்றாங்க. இனம்ன்ற அடிப்படையில தான் நீங்க அந்த சட்டத்தையே வகுத்திருக்கீங்க. அதனால கூடாது. இனம் தமிழ் இனம் இந்துக்கள் தானே. அவன் தமிழ் பேசுற இந்துக்கள், இனம் கிடையாது. அவன் இந்துக்கள் தானே, இந்து தானே. அவன் தமிழ் பேசுற யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவன் வந்து சைவ பிள்ளைமார் வந்து இந்து தானே. அவன் அங்கேருந்து இங்கே வந்திருக்கான், அகதிகளாக வந்திருக்கான், வேற கம்யூனிட்டியில வந்திருக்கான், வேற ஏதோ கம்யூனிட்டினா அவன் இந்து தானே. அவன் இங்கெல்லாம் இது இலங்கையிலேருந்து வர இந்துவா இருந்தா அவனுக்கு மட்டும் ஏன் மறுக்கிறீங்க? இப்ப இந்துக்களுக்கும் புறக்கணிக்கப்படுதுன்னு சொல்றீங்க. ஆமா, இந்துக்களுக்கும் எதிரியாக இருக்கிறது இந்த சட்டம் தான் என்னுடைய அடிப்படை. அப்ப தமிழர்களுக்கு கொடுக்கலன்னா இந்துக்களுக்கு எதிரியாக தான் இருக்கு. ஏன்னா இலங்கையில வந்து இந்து தானே, தமிழ் பேசுற இந்துக்கள். இது சிக்கு கொடுக்குறீங்க, கிறிஸ்டியன்ஸு கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க. நீங்க முஸ்லீம்கள் உங்களுக்கு வெறுப்பு, முஸ்லீம் மேல வெறுப்பு, அதனால ஒதுக்கிட்டீங்க. தமிழர்கள் என்ன பாவம் பண்ணாங்க? தமிழர்களுக்கு ஏன் கொடுக்கல? அதனால இந்த சட்டம் வந்து பாஜகவுடைய ஓட் பேங்கான ஒரு சட்டம். இப்போ ஏற்கனவே வெஸ்ட் பெங்காலில் மத்துவாசன் அந்த கம்யூனிட்டி இப்படியே ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டிங் ஃபெசிலிட்டி கிடைச்சிருந்தா அவங்க திரிணாமுல் காங்கிரஸ் எதிராக போயிட்டு பாஜகவுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அசாம்லேயும் அதே மாதிரி பெரும்பாலான இந்துக்கள், பங்களாதேஷ் இந்துக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு கொடுத்துட்டா வந்து அங்கே ஓட் பேங்க் வந்து செக்யூர் ஆகிடும் பாஜகவுக்கு. அங்கே முஸ்லீம்களை வந்து இப்போ இதுக்கு அடுத்தது ஒரு ஆபத்து இருக்கு. என்பிஆர்னு ஒன்று இருக்கு, நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர். அந்த பாப்புலேஷன் ரிஜிஸ்டர்ல ஒவ்வொரு ஏரியாவில் யார் யார் இருக்கான்னு கணக்கெடுப்பாங்க முதல்ல. அப்புறம் என்ஆர்சின்னு ஒன்று இருக்கு, அப்புறம் அந்த நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஒன்று இருக்கு, அதில் கொண்டு போவாங்க. அதில் கொண்டு போகும்போது என்பிஆர்ல இருக்கிறது அப்படியே கொண்டு போக மாட்டாங்க. அதில் இருக்கிற பேரெல்லாம் ஒவ்வொன்றா ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அவங்க அப்பா யாரு, அவங்க தாத்தா யாரு, தாத்தாக்கு எங்கே பிறந்தாரு, தாத்தாக்கு பஸ் ஏற்றிட்டு இருக்கா இல்லையா, அதெல்லாம் இல்லைன்னா அப்புறம் ஓரம் கட்டிடுவாங்க. அதுவும் முஸ்லீமா இருந்தா அது ஏன்னா ஏற்கனவே இந்துக்களுக்கு தான் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்கீங்களே. அவன் முஸ்லீமா இருந்தால் பாகிஸ்தான்ல எங்கேயாவது பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், நீங்கள் திரும்பி பாகிஸ்தானுக்கே போங்கன்னு கூட சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட பாஜகவுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்காக தேர்தலை நோக்கி வரும்பொழுது இந்த தேர்தல் அனௌன்ஸ் பண்றதே தள்ளி போடுறதே இதுக்காக தான். இவங்களுடைய ஊர் ஃபுல்லா போயிட்டு எல்லா திட்டங்களையும் அடிக்கல் நாட்டுவார் பிரதமர், எல்லா ஊர்லேயும் பொதுக்கூட்டம் பேசுவார் கவர்மெண்ட் செலவில், இந்த மாதிரி சட்டம்லாம் கொண்டு வருவார். இதுக்காகவே தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுறது டிலே பண்ணிட்டு தான் இருக்காங்க. 14, 10, 19 இந்த மாதிரி டிலே ஆகவே இல்லை. 10ஆம் தேதிக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 12, அதில் 2 கமிஷனர் வேற காணும் போயிட்டாங்க. ஸோ இது பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயங்கள் பிளான் பண்ணுறாங்க பாஜக. இந்த தேர்தலை வந்து எந்த விதத்தில் அவங்க கையாள போறாங்கன்னு தெரியல. பட் ஏதோ ஒரு பெரிய பிக் பிளான் இஸ் கோயிங் ஆன். இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்தவங்களாம் நாங்கள் வந்து குடிமக்கள் இல்லைன்னு சொல்ல போறது கிடையாது. எதிர்க்கட்சிகள் குறிப்பா திமுகவினர் தான் வந்து திட்டமிட்டு இது மாதிரியான ஒரு விஷம பிரச்சாரத்தை பண்றாங்க, பாஜக மேல அவதூறு பரப்புறாங்க, மக்கள் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. மக்கள் பயப்பட வேண்டாம்னா ஏன் வந்து போராட்டம் நடத்துறாங்க? எதுக்காக போராட்டம் நடத்துறாங்க? ஒண்ணுமே தெரியாதான் போராட்டம் நடத்துறாங்களா? நான் கேட்கறது என்ன, ஏன் நீ ஒரு கம்யூனிட்டி ஒதுக்கின அதுக்கு தெளிவா பதில் சொல்லு. இதுவரை ஏன் சொல்ல மாட்டேன்ற? முஸ்லீம் ஒதுக்கினது எதுக்காக? அவனுக்கு தனி நாடு கொடுத்துட்டோம், அவன் அங்க போகணும், அதனால தான் ஒதுக்கியிருக்க. அதே வெளில சொல்ல மாட்டேன்ற? இந்தியாவில் இந்துக்களும் இருக்கலாம், முஸ்லீம்களும் இருக்கலாம் இல்லையா? அப்ப முஸ்லீம் அகதியா வந்துட்டா அவனுக்கு கொடுக்க வேண்டியது தானே? ஏன் கொடுக்கல? உன்னோட உள்நோக்கம் என்ன? நீங்க இருக்காத போப்பா, உனக்கு தனி நாடு கொடுத்தாச்சு போ, அதான் உன் பாயிண்ட. அதை வெளில சொல்லாம நீ பேசினான்னு அர்த்தம். எல்லாருக்குமா அதான் பயப்படுறாங்க. என்பிஆர் என்ஆர்சி வரும்போது பிரச்சனை இன்னும் தீவிரமாகும். அப்பா யாரு, தாத்தா யாரு, தாத்தாக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா, அப்பாவுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா, எங்க போய் பர்த் சர்டிஃபிகேட், அப்பாவுக்கு 95 வயசுல எந்த ஊர்ல போய் பர்த் சர்டிஃபிகேட் எடுப்பாரு? இல்ல போன வருஷம் பிறந்தவனுக்கே பர்த் சர்டிஃபிகேட் கிடைக்காத இருக்கிற சூழல்லாம் இருக்கு. அதனால வந்து பிரச்சனை அது இல்லை. பிரச்சனை பாஜகவுடைய அந்த முஸ்லீம் எதிர்ப்பு. முஸ்லீம்கள் இந்தியாவில் 2வது குடிமகன்களாக இருக்கணுங்க, அதுதாங்க அவங்க நோக்கம், ஆர்எஸ்எஸ் நோக்கம். மெஜாரிட்டி ஓட்டை வாங்கி மெஜாரிட்டிக்காக ஆட்சி நடத்தணும், இந்தியாவை இந்து நாடுன்னு டிக்ளேர் பண்ணணும்.
இதை தவிர அவங்களுக்கு வேற எந்த நோக்கமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. தேர்தல் இதை வந்து வெவ்வேறு விதங்களில் பண்றாங்க. அது நம்ம மக்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற மக்கள் புத்திசாலியாக இருந்தால் அதை புரிஞ்சுப்பாங்க. இல்லை அவங்க பாஜக சொல்றதை கேட்டு ஆடினாங்கன்னா நாளைக்கு பெரிய பிரச்சனைகள் இந்தியாவுக்கு வரும். தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் இதுதான் காரணம் நினைக்கிறேன். ஆமா ஆமா இது இன்னும் சிலதெல்லாம் கூட கொண்டு வருவாங்க. அதுக்கேற்றபடி தேர்தல் கமிஷனும் தள்ளி போட்டே இருக்கான். என்ன மாதிரி தேர்தல் கமிஷன் பாருங்க, கவர்மெண்ட் எல்லா திட்டங்களையும் அறிவிக்கவே தள்ளி போட்டுனே இருக்காரு ஒரு பாட்டுக்கு. அதில் வேற 2 கமிஷன் வேற போயிட்டாங்க. ஸோ பாயிண்ட் என்னன்னா வந்து பாஜக திட்டமிட்டு பல வேலைகளை செய்கிறார்கள். அவங்க கூட்டணி கட்சிகள் கூட அதை புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. மக்கள் வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க டைவர்ட் பண்ணிட்டாங்க, மக்களுடைய கவனத்தை திசை திருப்பிட்டாங்க. இன்னைக்கு அசாம்லலாம் முழு அளவு பந்து நடந்துட்டு இருக்கீங்க, டெல்லியில் பல இடங்களில் போராட்டம் நடத்திட்டு இருக்கு, கேரளாவில் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டிலே போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த பாயிண்ட் என்னன்னா வந்து மக்களை தேசத்தை நேற்று நடந்த அந்த எலக்ட்ரல் பாண்ட் இஷ்யூவில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வச்ச கூட்டு இருக்குல்ல, அந்த கூட்டில் வந்து அதை திசை திருப்பணுன்றதுக்காக பாஜக பண்ணுற வேலை இது. அவங்க ஏற்கனவே 4 வருஷம் ரூல் போடாத இருந்தாங்க, இப்போ போட்டாங்க, அவ்வளோதான். இல்லை, அந்த தேர்தல் நிதி பத்திரத்தை நீங்கள் வெளியிடுறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்னு உச்சநீதிமன்ற நீதிபதியும் கடுமையாக கேட்டிருக்கிறாரு. ஆமாங்க, உண்மை தானே. யார் வாங்கினா உங்களுக்கு நல்லா தெரிய போகுது. வெறும் அனாமத்தா போய் நான் ரூபா கொடுத்தா கொடுத்துட போகிறது இல்லை. நான் யாரையும் ஜாதகம் என்னன்னு கேட்டுட்டு தான் நீங்கள் அதை கொடுக்க போறீங்க, அதை பதிவு பண்ண போறீங்க. அதை யாருக்கு கொடுக்குறீங்களோ அவன் 15 நாளைக்குள்ள என்கேஷ் பண்ணுறாத. அவன் எந்த பிரான்ச்சில் என்கேஷ் பண்ணுறான், இந்த நம்பரும் அந்த நம்பரும் டேலி ஆச்சுன்னா தெரிஞ்சு போயிடுது. கம்ப்யூட்டரில் போட்டிங்கன்னா யார் வாங்கினாலும் போடுங்க, யார் என்கேஷ் பண்ணலான்னு போடுங்க. நீங்கள் எதை மேட்ச் எல்லாம் பண்ண, உங்களை யார் மேட்ச் பண்ண சொன்னது? வாங்கினவன் யாரு, பெற்றவன் யாரு, அந்த லிஸ்ட் தான் கேட்குறான். நீங்கள் என்ன மேட்ச் பண்ணி பார்க்குறது என்ன இருக்குதுல்ல? பெற்றவன் யாரு வாங்கின யாருன்னு போட்டிங்கன்னா போகிறோம், மேட்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மேட்ச் பண்ணணுன்றாங்க. நேற்று சிஜே கேட்குறாரு, என்ன மேட்ச் பண்ண வேண்டியிருக்கு, கொடுத்தது யாருக்கு, வாங்கினது யாரு, கொடுத்தது யாரு, அவ்வளோதான். அந்த பதில் சொல்லுங்க, போகிறோம். இது சும்மா ஒரு பட்டனை தட்டா வர வேண்டிய விஷயத்தை வந்து நீங்கள் இதெல்லாம் இழுத்து போட்டுன்னு நடத்தும். எஸ்பிஐ வங்கியை குறை சொல்ல வேண்டிய இடத்துல எதுக்காக மத்திய அரசு தொடர்படுத்தி விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறதான் பாஜக. ஏன்னா எஸ்பிஐ வந்து மத்திய அரசுக்கு சொந்தமானது. அதனால தான் இந்தியாவிலேயே பெரிய பொதுத்துறை வங்கி அதுகிட்ட இருக்கிற பர்டிகுலர்ஸா கவர்மெண்ட் வாங்கி வச்சுட்டான். உங்களுக்கு எனக்கும் தான் தெரியாது, அவன் ரகசியமா வாங்கி வச்சுட்டான். அவன் கேட்டா கவர்மெண்ட் எஸ்பிஐ கொடுத்தானோ, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸும் அதை வாங்கி வச்சுட்டாங்க, ரகசியமா வாங்கி வச்சுட்டான். என்ன கொடுத்துரு, அது ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்கிட்ட கொடுத்துரு, நாங்கள் ஒரு காப்பி வச்சுக்கிறோம். ஆனால் மக்களுக்கு வாங்கி மாட்டான், மக்களுக்கு தெரியக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்லேயே சொன்னது என்ன, கவர்மெண்ட்டு இது மக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன் தெரியக்கூடாது? யார்கிட்ட ஃபண்ட்ஸ் வாங்கினா மக்களுக்கு தெரியக்கூடாதா? ஜனநாயக நாட்டில் நீ யாருக்கு ஃபண்ட்ஸ், யார்கிட்ட ஃபண்ட்ஸ் வாங்குற, யாருக்கு நீ ஃபேவர் பண்ணுறன்னு தெரிய வேண்டாமா? அதுதான் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டு. இல்லை சார், இப்போ இதில் பாஜக மட்டும் ஃபண்ட் வாங்கிக்க போகிறதில்ல, திமுக எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். அது திமுக காங்கிரஸ் யார் வாங்கினாலும் போடுங்கன்றேன். யார் வாங்கினாலும் ஒரு லிஸ்ட் கொடுங்க, யார் என்கேஷ் பண்ணாங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுங்க. இதில் நம்பரோடு கொடுங்க, அதில் நம்பரோடு கொடுங்க. அதை மேட்ச் பண்ணுறது பண்ணாதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். உங்களுக்கு என்ன கவலை? நீங்கள் யார் மேட்ச் பண்ணுறதுக்கு? நீங்கள் உங்களை கேட்டோமா, பிஜேபிக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க, காங்கிரஸ்க்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம், உங்களை அதெல்லாம் கேட்கல. யார் வாங்கினா லிஸ்ட்டு, யார் என்கேஷ் பண்ணா லிஸ்ட்டு கொடு. அதை மேட்ச் பண்ணுறது பப்ளிக்கில் அந்த கேஸ் போட்டவனே மேட்ச் பண்ணுவான். அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் நார்ம்ஸ் இருக்கான்ல, ADR, அவனே பண்ணுவான். அதை எவ்வளோ ஆர்கனைசேஷன் பண்ணுவாங்க. உனக்கு எதுக்கு அந்த வேலை? தட்டினா வாங்கின லிஸ்ட் வரும். உனக்கு 29 பிரான்ச்சில் தான் கொடுக்குறாங்க. இந்தியா முழுக்க 29 பிரான்ச்சில் தான் என்கேஷ் பண்ணுறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? ஆயிரக்கணக்கான பிரான்ச்சில் கோர் பேங்கிங் ஆப்ரேட் பண்ணுற நீங்கள் வெறும் 29 பிரான்ச்சில் வாங்கின எலக்ட்ரானிக் பாண்டை எடுக்க முடியாதா? ஏமாத்து வேலை. ஆனால் காங்கிரஸோட தலைவர் செல்வ பிறந்தகை அவர் குறிப்பிடும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நிறுவனம் இருக்குன்னா அந்த நிறுவனத்துக்கு ED ரைடோ இல்லை CBI ரைடோ போகும். அதுக்கு அடுத்து வந்து அது வந்து தேர்தல் நிதி பத்திரமா ஃபண்டாக வந்து பாஜகவுக்கு போகும். உடனே அந்த வழக்கு வந்து அப்படியே சைலண்ட் மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குங்க. 2014 பாஜகவுக்கு நன்கொடை கொடுக்காத 23 நிறுவனங்கள் 2019 அப்புறம் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததே கிடையாது, கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரைடு போன பல நிறுவனங்கள் கொடுத்துருக்காங்க. அதுதான் அவர் சொல்றார். நீங்க வந்து ரைடை வந்து ஒரு ஆயுதமா பயன்படுத்தி பாஜகவுக்கு எலக்ட்ரல் பாண்ட் மூலமா ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுதான் சொல்றாங்க. இல்லை, இவ்வளவு கடுமையான அந்த வழிகாட்டுதல்கள்லாம் காட்டின பிறகும் கூட SBI காட்டுறதுக்கு மறுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆனாங்க, மோடியோட கவர்மெண்ட் எந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புங்க எது நடந்தா? எலெக்ஷன் கமிஷன் விஷயத்துல பேனல்ல வந்து ஒரு ஜட்ஜை போட சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்டு. போட்டிங்களா நீங்க? உங்க மந்திரியை போட்டுன்னு நீங்க எலெக்ஷன் கமிஷனர் தேர்ந்தெடுக்க போறீங்க. பிரைம் மினிஸ்டர், ஒரு மந்திரி, எதிர்கட்சி தலைவர், 3ல் 2 பேர் அவங்க ஆளுங்க. யார் கமிஷனர் வருவா? பாஜக தெரிஞ்ச வேண்டி வந்தானே வருவான். சரி, டெல்லி கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குன்னு போட்டீங்க, சுப்ரீம் கோர்ட் கொடுத்தாங்க, நீங்க சட்டத்தை உடனே மாற்றி லெப்டினன்ட் கவர்னருக்கு அதிகாரம் போட்டீங்கல்ல. ரஃபேலில் வந்து ஃபைலே காணா போச்சுருந்தீங்களே, அதையும் சுப்ரீம் கோர்ட் நம்பினாங்கல்ல. சுப்ரீம் கோர்ட்டை எப்படி டைவர்ட் பண்ணணும், அதோட சட்டங்களை சொல்ற விஷயத்த எப்படி மாற்றணுன்றது நல்லாவே தெரியும் மோடி கவர்மெண்ட்டுக்கு. அன்லஸ் இந்த SBI கொடுத்தாலே தவிர என்னால் நம்ப முடியாதுங்க, இவங்க என்ன வேணா பண்ணுவானுங்க. இந்த தேர்தல் ஆணையர் அருண் கோயில்
இன்னும் ஒரு 6 மாசத்துல அவர் தலைமை தேர்தல் ஆணையரா வர இருந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. திடீர்னு எதுக்கு சார் அவர் ராஜினாமா பண்றாரு? அவர் ராஜினாமா பண்ணுறதுக்கு 2 காரணம் தான் இருக்க முடியுங்க. ஒன்று வந்து அவர் வந்து செக்ரட்டரியாக இருந்து அடுத்த நாளே எலெக்ஷன் கமிஷன் ஆனார். அவர் மோடிக்கு வேண்டியவர். அது அப்போ விமர்சனங்கள்லாம் வந்தது. இப்போ வந்து அவர் வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷனர் ஏற்கனவே ரிட்டையர் ஆகிட்டார். அந்த வேக்கன்சி ஃபில்அப் பண்ணலாம். இவங்களுக்கு என்னன்னா தனி ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் முந்தி இருந்த மாதிரி ஒரே ஆளை வச்சுக்கலாமான்ற ஒரு ஐடியாலையும் இருக்காங்க. அதே சமயம் 2 பேர் வேகன்சி ஃபில் 2 பேரும் நம்மள போடலாமா, ஒரே ஆளை வச்சுக்கலாமான்ற ஒரு யோசனையில் கவர்மெண்ட் இருக்காங்க. இந்த அருண் கோயல் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு போயிருக்காரு, அங்கே ரிவ்யூ பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த தலைமை தேர்தல் கமிஷனர் அவருக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கு. அது அவர் வந்து சொல்லிட்டாரு, உனக்கு பிடிக்கலன்னா ரிசைன் பண்ணிட்டு போன ஏதோ சொல்லிட்டாரு. அதான் இந்த விஷயங்கள்லாம் வெளில வரல. அது உடனே டெல்லிக்கு திரும்பி வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டார். எந்த ஒரு தேர்தல் கமிஷனர் ரிசைன் பண்ணாலுமே தேர்தல் உடனடியாக வரப்போகிற சூழ்நிலையில் எந்த கவர்மெண்ட்டாவது ரிலீவ் பண்ணுவானா, அவனை விடுவிப்பானா? ஐயா நீ போகிறத பற்றி எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. இந்த தேர்தல் 3 மாதத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடும். அதை நடத்தி கொடுத்துருப்பா முக்கியமான பொறுப்பில் இருக்கந்தானே ஒரு நியாயமான கவர்மெண்ட் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்புறம் உடனே அடுத்த நாளே ரிலீவ் பண்ணுறீங்களா? அவனா ஏன் ரிலீவ் பண்ணுறீங்க? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட செஞ்சுருக்காங்க. அந்த உள்நோக்கம் இன்னும் கொஞ்ச நாளில் வெளில வரும். இன்னும் புதுசாக 2 அவங்களுக்கு வேண்டிய ஆளை போட போகிறாங்களா? அது காங்கிரஸ் சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க ஃபில்அப் பண்ணக்கூடாதுன்ட்டு. அது என்ன பண்ண போகிறாங்க? சுப்ரீம் கோர்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எதையுமே நம்ம எலக்ட்ரல் பாண்டில் கொடுத்துருக்காங்க எல்லாம். ஆனால் காஷ்மீர் விஷயத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். நம்ம அசம்பிளியே இல்லாத ஊரை வந்து பிரிக்கிறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க யூடியா. அது சுப்ரீம் கோர்ட் ஒத்துட்டாங்க. அது சுப்ரீம் கோர்ட் எந்த நேரத்தில் என்ன மாதிரியான டிசிஷன் எடுப்பாங்க? நான் சுப்ரீம் கோர்ட்டை வந்து உயர்ந்த ஒரு ஜுடிஷியரி தான். பட் சில சமயம் வந்து அதோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரிலாம் அமையாது. அதனால வந்து இப்போவுமே இன்னைக்கு என்ன நடக்க போகுது, ஸ்டேட் பேங்க் என்ன சொல்ல போறான்னு, அது சுப்ரீம் கோர்ட் எப்படி எடுத்துக்க போறான், இன்னும் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்களா அப்படின்னு தெரியாது. அதனால நாளைக்கு எலெக்ஷன் கமிஷன் கேஸில் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த அருண் கோயல் ரிலீவ் ஆனதுல ராஜீவ்குமாருக்கும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ராஜீவ்குமாருக்கும் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு தான் என்னோட கருத்து. சார், இப்போ நம்ம கேரளாவினுடைய முதல்வர் பினராயி விஜயன் வந்து இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து நாங்கள் கேரளாவுக்குள்ளே அனுமதிக்க மாட்டோம், இது இஸ்லாமியர்களை மாற்றாம் தாய் மக்கள் போல நடத்துது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அதில் கேரள அரசு தெளிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ விமர்சிக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அந்தந்த மாநிலங்களில், இப்போ தமிழ்நாடு முதல்வர் கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாரு. அப்போ அவங்களும் கேரள முதல்வர் போல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம்ல சார்? தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை எடுத்து சட்டசபையில் தீர்மானமே போட்டிருக்காங்க சார், 21ஆம் வருஷம். அதுக்கு மேலே என்ன சார் வேணும்? இந்தியாவிலேயே வந்து சிஏ எடுத்து தீர்மானம் போட்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடுன்னு நினைக்கிறேன். சிஏவை இங்கே அமல்படுத்தவே மாட்டோம்னு சட்டத்தை அந்த தீர்மானத்திலே சொல்லிட்டாங்க. புதுசாக சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் வேஷம் போடுறது யாருன்னா எடப்பாடி நல்லா அருமையாக வேஷம் போடுறாரு, புதிய வேஷம் போடுறாரு. இல்லை, அதிமுக அனுமதிக்காதுங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருக்காரு. அதான் இவரே அனுமதிக்கிறதுக்கு இவர் தாங்க அந்த சட்டம் வந்ததுக்கு இவர் தாங்க காரணம். இவருடைய 10 அதிமுக உறுப்பினர்களும் அன்புமணியும் சேர்ந்து 11 பேர் ஓட்டு போட்டதுனால தான் 125 ஓட்டை ராஜ்யசபாவில் வாங்கினான். அந்த 11 பேர் ஆப்சன்ட் ஆயிருந்தானா அந்த சட்டம் வந்திருக்காது. இல்ல, அதிமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா திமுகவினர் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. திமுக வெளிநடப்பு பண்ணல, எழுத்து ஓட்டு போட்டாங்க. 5 பேர் எழுத்து ஓட்டு போட்டாங்க. சும்மா பொய் பிரச்சாரம் பண்றாங்க. அந்த ரெக்கார்டெல்லாம் ராஜ்யசபா ரெக்கார்டெல்லாம் எங்க தொலைஞ்சா போச்சு, எடுத்து பாருங்க நீங்க வேணா போயிட்டு. 11 பேர் இவங்க ஆதரிச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. 5 திமுகவினர், சிதம்பரம், இன்னொருத்தர் வேற ஒரு கட்சி தமிழ்நாட்டிலேருந்து, அவங்களாம் எழுத்து ஓட்டு போட்டிருக்காங்க. முஸ்லீம் லீக் நினைக்கிறேன், அவங்களாம் எழுத்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால வந்து அதாவது சண்முகம், இளங்கோவன் 5 பேர் இருந்திருக்காங்க டிஎம்கே, அவங்க எழுத்து ஓட்டுருக்காங்க. சிதம்பரம் எழுத்து ஓட்டு, வைகோ இருக்கிறாரு, வைகோ எழுத்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து இவங்க தான் இந்த 10 பேர் ஏடிஎம்கே ப்ளஸ் 1 அன்புமணி இவங்க ஆதரிச்சு ஓட்டு போட்டதுனால 125 பேர் ஆதரிச்சாங்க. எழுத்தவங்க 114 பேர். அந்த 11 பேர் வந்து அப்சைன் ஆயிருந்தாங்க வச்சுக்கோங்க. அப்போ வந்து 114 ஓரளவுக்கு அது இதாக இருந்திருக்கும், சமமாக இருந்திருக்கலாம் ஒரு வேளை. எழுத்து ஓட்டு போட்டுதாங்க வச்சுக்கோங்க. இது வந்து 125 வந்து எழுத்தவங்களுக்கு வந்திருக்கும், 114 ஆதரிச்சவங்களுக்கு வந்திருக்கும். அந்த ஓட்டு அப்படியே திரும்பி இருக்கும். அப்போ தீர்மானம் தோற்றுருக்கும். ஆனால் நீங்கள் எழுத்து ஓட்டு போட்டது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இன்னும் பெருசாக நீங்கள் தான் வந்து சிறுபான்மையோருக்கு ஒரு பாதுகாவலர் மாதிரி வேஷம் போடுற எடப்பாடி. அது மட்டும் இல்லை, என்ன சொன்னார் தெரியுமா? சிறுபான்மையோருக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது சிஏஏனால. இன்னைக்கு எப்போ எதிர்க்கிறீங்க? நீங்கள் தான் சொன்னீங்க ஆபத்து வரான்னு சொன்னீங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்த போது நீங்கள் தான் ஆபத்து வரான்னு சொன்னீங்க. இன்னைக்கு எதிர்க்கிறீங்க, என்ன காரணத்தில் எதிர்க்கிறீங்க? புது ரீசன் ஏதாவது சொல்லுங்க எதிர்க்கிறதுக்கான காரணம். ஆதரிச்ச போது சொன்னீங்கல்ல சிஏஏனால யாருக்கும் ஆபத்து வராதுன்ட்டு, இன்னைக்கு எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? அன்னைக்கு வந்து எதுவும் ஆபத்து வராதுன்னு சொன்ன அன்னைக்கு நீ சொன்ன அந்த வாய் என்ன வாய், இது என்ன வாய்? கூட்டணி தான் காரணம். கூட்டணி வாயாது. நான் கேட்குறேன், எதுக்காக நீங்கள் பாஜக இருந்து வெளில வந்துட்டீங்கல்ல, அப்போ தைரியமாக பேசுறீங்க, ஒத்துக்கிறேன். ஆனால் என்ன காரணத்தினால நீங்கள் எதிர்க்கிறீங்க சொல்லுங்க? அன்னைக்கு எந்த காரணத்தினால இருந்து கூட்டணின்னு நீங்கள் அன்னைக்கு கூட்டணின்ற காரணத்தினால நீங்கள் ஆதரிச்சீங்க. ஆனால் உங்கள் ஸ்டாண்டை வந்து கூட்டணிக்காக மாற்றிட்டே இருப்பீங்களா? இதனால் ஏற்பட்ட டேமேஜ் என்ன?
உங்கள் கூட்டணிக்காக நீங்கள் கொடுத்த விலை என்ன? அந்த சட்டம் நிறைவேறித்தா இல்லையா? இன்னைக்கு அது ஆபத்தாக வந்து தலைக்கு மேலே தொங்குதா இல்லையா? முஸ்லீம் தலை மேலே அகதிகளாக யாரோ வராங்க, அவனுக்கு நீங்கள் தகுதி பார்த்து கொடுங்க ஸ்டேட்டஸ், சிட்டிசன்ஷிப்பு. அதுலேயே மதத்தை கொண்டு வரீங்க. அதுதானே பாயிண்டிங்க. அதிமுக எடப்பாடி அவர்கள் வந்து கடுமையாக எதிர்க்கிறாரு. இன்னொரு பக்கம் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் நாங்கள் பாஜக அணியில தான் இருக்கிறோம், பாஜகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை கொடுக்குறோம். அதுல இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுக சின்னத்தை நான் முடக்குவேன், எனக்கு தான் வேணுங்கிற மாதிரி கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாரு. உண்மையிலே அது என்ன சார் சாத்தியம் இருக்கு? இல்லை, அதாவது வந்து இப்போ இந்த சின்ன பிரச்சனை வந்து இப்போ திடீர்னு ஏதோ ஒரு பின்னாடி ஏதோ ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. அது என்ன வேலை நடக்குது? ஏன்னா எங்கேயோ திண்டுக்கல்ல இருக்கிற ஒருத்தர் வந்து திடீர்னு எலெக்ஷன் எப்படின்னு லெட்டர் எழுதுறாரு, கொடுக்கூடாது, சிவில் சூட் பெண்டிங்காக இருக்குது, கொடுக்கூடாது. சிவில் சூட்ன்றது ஓபிஎஸ் தான் ஒருங்கிணைப்பாளராக கண்டினியூ ஆகிறதாகவும் அடிப்படை விதிகள் படி தான் தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னா பொதுக்குழு நீக்க முடியாது அப்படின்ற சிவில் சூட்டு. ஆனால் அதுக்கப்புறம் பொதுக்குழு தீர்மானங்களை அப்ரூவ் பண்ணி இபிஎஸ்ஸை பொதுச் செயலராக ஏற்றுக்கொண்டு அதுக்கான ஆதரவான தீர்ப்புகள் நிறையா வந்திருக்கு. இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் கடைசியாக போனபோது ஒரிஜினல் சூட்டை வந்து நாங்கள் ஒன்றும் அதை கேள்வி கேட்க முடியாது, அதை நீங்கள் நடத்திக்கலான்ட்டாங்க. ஸோ அதில் வந்து அந்த ஒரிஜினல் சூட்டில் வந்து விஷயங்கள் சிவில் சூட்டில் தீர்மானிக்கணும், அடிப்படை விதிகளை படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓபிஎஸ் நீக்க முடியுமா முடியாதுன்னு. அந்த கேஸை சுட்டி காட்டி அந்த கேஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து சின்னம் கொடுக்கக்கூடாது. ஈரோடு ஈஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே கையெழுத்து போடுற மாதிரி தான் பி ஃபார்மில் போடணுன்ட்டு கொடுத்தாங்க. இந்த 2 பேருக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது சுப்ரீம் கோர்ட் பஞ்சாயத்து பண்ணாங்கல்ல, இந்த ஜெனரல் பாடி விஷயங்கள்லாம் வந்தபோது எல்லாரையும் கேட்டு ஆராய்ந்து வேட்பாளர் போடணும், அது இது தமிழ் குடிமகன் கையெழுத்து போடணும் அப்படின்லாம் போட்டாங்க. அந்த ஆர்டர்லேயும் என்ன சொன்னாங்க, சப்ஜெக்ட் டு கோர்ட்டு, ஃபைனலாக கோர்ட் என்ன சொல்லுதோ அதை வச்சு தான் அந்த சின்னத்தை வந்து நாங்கள் எடப்பாடிகிட்ட கொடுக்கறத பற்றி யார்கிட்ட கொடுக்கறத யோசிப்போம். இது தற்காலிகமாக கொடுக்குறோம். அப்போது இந்த கோர்ட், இந்த சிவில் கோர்ட் முடிகிற வரையும் வந்து தீர்ப்பு முடிகிற வரையும் எத்தனை வருஷம் வேணால் ஆகலாம், அது முடிகிற வரையும் வந்து இதை சின்னம் வந்து அவருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஓபிஎஸ் உடைய பாயிண்ட். அந்த சூரியமூர்த்தின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு, அது அப்படி இப்படி பார்த்தா ஓபிஎஸ்க்கு வேண்டியதாக தான் இருப்பார் எங்கேயாவது. ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா, எடப்பாடியே ஒரு லெட்டர் இருக்கார். என்ன இருக்காருன்னா, எலெக்ஷன் கமிஷனுக்கு தமிழ் குடிமகனே வந்து இந்த எலெக்ஷன்லேயும் வரப்போகிற எலெக்ஷன்லேயும் கைத்து போட்டும் பி ஃபார்மில். ஏன்னா அவர் தான் ஈரோடு ஈஸ்டில் போட்டார். ஏன் நான் கேட்குறேன், இதில் ஒரு சூழ்ச்சி இருக்குது. ஒன்றை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தாங்கல்ல, நீங்கள் பொதுக்குழுவாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க, பல கோர்ட் வந்து அதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்கல்ல, அப்போ தைரியமாக எழுத வேண்டியதான் எலெக்ஷன் கமிஷனில், நான் தான் வந்து பி ஃபார்ம் கைத்து போடுவேன், நான் தான் பொதுச் செயலாளர், இந்த கோர்ட் எனக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கு, சொல்ல வேண்டியதான். ஏன் நீங்கள் திடீர்னு பெல்ட் அடிச்சு இப்போது அந்த பழைய ஆர்டரே சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை வச்சே இந்த எலெக்ஷனை ஓட்டலான்னு பார்க்குறீங்க? ஏன்னா நாளைக்கு இவங்க அவர் பொதுச் செயலாளர் அப்படின்னு போனார்னா, ஐயா நீங்கள் பொதுச் செயலாளர் ஆனது இருக்கட்டும், ஒரு சிவில் கேஸ் பெண்டிங்காக இருக்குது கீழே, அது முடிகிற வரையும் இது டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டி தான் அந்த இரட்டையிலேன்றது, அதனால் நாங்கள் வந்து யாருக்கும் கொடுக்கல, முடக்கி வைக்கிறோம்னு சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் பழைய ஆர்டரை கோட் பண்ணி தமிழ் குடிமகனே கைது போட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குங்க, அது டெம்பரரியாக இதுலேயும் நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிறோங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க விஷயத்த. அப்போது உங்களுக்கு ஏதோ பயம், எடப்பாடிக்கு பயம் வந்துடுச்சு, ரெட்டையிலை போயிடுன்ட்டு. அது ஓபிஎஸ் வந்து பிஜேபி ஆதரவோட பண்ணுறாரா, ஆதரவு இல்லாமல் பண்ணுறாரா, இல்லை ரெட்டையிலை முடக்கிடுவாரான்னு தெரியாது. எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்த பிறகு எலெக்ஷன் கமிஷன் இவங்க ஏதாவது ஓபிஎஸ் சார்பில் பெட்டிஷன் கொடுத்து, ஆமாங்க சிவில் கேஸ் பெண்டிங்காக இருக்குங்க, என்னதான் சொன்னாலும் அந்த கேஸ் முடியாத வந்து கொடுக்க முடியாதுங்க, ஈரோடு ஈஸ்டில் வந்து நம்ம வந்து டெம்பரரியாக தான் கொடுத்தோம், சப்ஜெக்ட் டு கோர்ட்டோட ஃபைனல் வெர்டிக்ட் படி தான் கொடுத்தோம், அது அடிப்படையான விஷயம் இன்னும் தீர்க்கப்படாத இருக்குங்க, அதனால் முடக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்க, கதை கந்தலாயிடும். ஓபிஎஸ் கதை, இபிஎஸ் கதை கந்தலாயிடும். அதனால் இப்போ இபிஎஸ் தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு. அதை வந்து அந்த கத்தியை வந்து மேலே விழ வைக்கணுமா? இந்த கத்தி எதுக்காக தொங்கவிடப்பட்டிருக்கு? பாஜக வந்து இபிஎஸ்ஸை பயமுறுத்தி தன்னோட கூட்டணியில் சேர்க்கறதுக்காக தொங்க விட்டுருக்காங்களா, இல்லை வந்து உண்மையிலேயே வந்து இயல்பாகவே வந்து ஓபிஎஸ் எடுத்த நடவடிக்கைகளுக்கு தேர்தல் கமிஷன் இயல்பாகவே எடுக்கிற நடவடிக்கையா அப்படின்றது கேள்வி. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் தலையில் அந்த சின்னம் வந்து ஒரு கத்தியாக தொங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஓபிஎஸ் அவர்களே கூட தாமரை சின்னத்துல நிக்க சொல்றதா பாஜக தரப்பு கேட்டிருக்கதா சொல்றாங்க. அவர் தரப்பு நிற்கலாம், பட் அவர் நிற்க முடியாது. அவரோட பையன் நிற்கலாம், அவரோட சொந்தக்காரங்க நிற்கலாம், யார் வேணா நிற்கலாம், அவரோட ஆளுங்கள்லாம் கூட நிற்கலாம். அவர் நின்று வச்சுக்கோங்க, தன்னுடைய கிளைமை எழுந்துருவார் ஏடிஎம்கேல. தான் தானே ஒருங்கிணைப்பாளர்னு சொல்றாரு. ஏங்க நீ தான் ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னா அப்புறம் நீயே போய் தாமரையில் என்னன்னு அர்த்தம்? அப்போ ஏடிஎம்கேல உள்ள கிளைம் அவ்வளோதானா அப்படின்னு கேள்வி வரும்ல. அவர் நிற்க மாட்டார், அவங்க ஆளுங்க. அவர் பையன் தான் மோடி படத்தை வச்சே சுற்றிட்டு இருக்காரு பேக்கெட்ல. அவர் நிற்பாருன்னு ஒரு ராமநிலையில் கூட நிற்பார், அவர் வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். அவர் தேனியில் இந்த வாட்டி நின்னா கூட வின் பண்ண மாட்டார். சங்க தமிழ்ச்சல் அங்கே போட்டி போட போறாரு, டிஎம்கே சார்வா தோத்துருவார். ஆக்சுவலாக ரவீந்திரநாத் தோத்துருவார் இந்த வாட்டி, நின்று அங்கே நின்னா தோத்துருவார். ஒருவேளை டிடிவி நின்னா ஃபைட் டஃபாக இருக்கும். ஸோ அது ஒரு பக்கம். இப்போ டிடிவி சில ஒரு ஆண்டு நினைக்கிறேன், எனக்கு இப்போ 53 வயசு ஆகுது, இன்னும் 30 வருஷம் வரைக்கும் நான் தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபியை வரவே விட மாட்டேன், பிஜேபியை நான் தான் கடுமையாக எதிர்க்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ தேர்தலுக்காக பாஜகவோட நிபந்தனையற்ற கூட்டணி, எடப்பாடி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்க தயார் அப்படின்னு சொல்றாரு.
இல்லை அந்த கம்யூனிட்டி முக்கலத்தோர் சொல்கிறீங்க இல்லையா, அவங்க வந்து அந்த கம்யூனிட்டி தான் வந்து டிடிவியை வந்து 2019 ஆதரித்து பல தொகுதிகளில் நிறைய ஓட்டு போட்டாங்க. ராம்நாடு சிவகங்கையெல்லாம் நிறைய ஓட்டு வாங்கினார். அதனால் அந்த பாஜக அதிமுக கூட்டணியோட வெற்றியே பாதிச்சுது. ஆக்சுவலாக ஏன் வந்து டிடிவிக்கு ஆதரவாக முக்கலத்தோர் இருந்தாங்கன்னா, அந்த 2017 இவர் ஜெயிலுக்கு அமிச்சாங்க. டிடிவியை எலெக்ஷன் கமிஷன் கேஸில் ஜெயிலுக்கு அமிச்சாங்க. அந்த கேஸ் இப்போ என்னாச்சுன்னே தெரியல. 3 மாத காலம் அவர் ஜெயிலில் இருந்தார். நம்பால ஜெயிலில் போட்டாங்க, சசிகலாவும் ஜெயிலில் இருந்தாங்க, டிடிவியும் ஜெயிலில் போட்டாங்க. பாஜகவோட நோக்கம் என்ன இருந்ததுன்னா, சசிகலா குடும்பம் ஏடிஎம்கேல எந்த விதமான ஒரு ஹோல்டும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதை பண்ணாங்க. அந்த கோவத்தில் தான் 2019 முக்கலத்தோர் கம்ப்ளீட்டாக டிடிவிக்கு ஓட்டு போட்டாங்க. முக்கலத்தோருக்கு இன்னும் பாஜக மேலே ஒரு கோவம் இருக்குங்க, அதிமுக மேலேயும் கோவம் இருக்குது. அந்த 10% இடஒதுக்கீட்டில் அவங்க சதவீதத்தை சுருக்கிட்டாங்க அவங்க ஆக்சுவலாக. அதனால் அவங்களுக்கு இன்னும் கோவம் இருக்குது. இப்போ டிடிவி பாஜகவை ஆதரிக்கிறது நிச்சயமாக பெரும்பாலான இல்லை, அதில் ஒரு கணிசமான முக்கலத்தோர் யோசிப்பாங்க, இவருக்காக தான் நம்ம ஓட்டு போட்டோம், பாஜக இவரை குடும்பப்படுத்தி இன்னைக்கு இவர் பாஜகவில் போய் சேர்றாருன்னு முக்கலத்தோர் நீங்கள் நினைக்கக்கூடும். அவர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எடப்பாடி அணியில முக்கியமான கட்சிகள் யாரும் வருவது போல தெரியல, இன்னும் சாத்தியக்கூறுகள் இருக்காது சார்? இவர் ட்ரை பண்ணி பார்க்குறாருங்க. இவர் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, ராஜ்யசபா கொடுக்க மாட்டேங்கிறாரு. பணத்தை வந்து 26 எலெக்ஷனுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு. 26 எலெக்ஷனில் இவரோட கட்சி எப்படி போகும்னு தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து வலிமையாக இருப்பாரா, தனியாக போட்டி போட்டு இந்த தேர்தலுக்கு அப்புறம் வலிமையாக இருப்பாரா, அதுவும் சொல்ல முடியாது. ஆனால் வந்து இவர் ராஜ்யசபா கொடுத்தாருன்னா உள்ள கட்சிக்குள்ளேயே பிரச்சனை வரும். அதனால் தேமுதிகவுக்கு பாமகவுக்கு ராஜ்யசபா கொடுக்க மாட்டேங்கிறார். பாஜகவும் ராஜ்யசபா கொடுக்காது, அவங்களும் கொடுக்க முடியாது. ஆனால் அவங்க வந்து ஃபண்டு கொடுக்கலாம், எலெக்ஷன் ஃபண்டு, தொகுதியில் செலவுக்காக பணம் கொடுக்கலாம், 1-2 தொகுதி அதிகமாகவும் கொடுக்கலாம். இப்போ இந்த 2 பேருக்கு என்ன போட்டின்னா, யார் வலிமையான கூட்டணியை கட்டமைப்பது என்பது தான் போட்டி. அது வந்து அதிமுக இந்த 2 கட்சியும் இழுத்தாங்க வச்சுக்கோங்க, பாஜக அதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அதனால தான் இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேர்ட்டையும் சடுகுடு விளையாடிட்டு இருக்காங்க. அங்கே கொஞ்சம் விளையாடுறாங்க, இங்கே கொஞ்சம் விளையாடுறாங்க, மாறி மாறி சடுகுடு விளையாடிட்டு இருக்காங்க. யார் அதிகமான தொகுதிகள் அதிகமான எலெக்ஷன் செலவுக்கு பணம் கொடுக்குறாங்களோ அவங்க பக்கத்தில் செட்டில் ஆவாங்க. ராஜ்யசபா 2 பேருமே கிடையாதுன்றாங்க. ஸோ அதனால் அந்த பணம் கொடுக்கறது தேர்தல் செலவுக்கு, தொகுதி செலவுக்கு பணம் கொடுக்கறது ப்ளஸ் இடங்களை பொறுத்து இருக்கு. ஸோ இது என்ன டிமாண்டு, தேமுதிகலாம் ரொம்ப ஒன்றும் ஒரு செலவாகவும் கிடையாதுங்க, 0.42% இருக்கு. பாமகவது ஒரு 6% இருக்கு அட்லீஸ்ட். அவங்க எப்படி வின் பண்ண போறாங்கன்னு தெரியல. அவங்க 6% இருந்தும் வின் பண்ற அளவுக்கு வாக்குகள் தொகுதியில் இல்லை. வட தமிழகத்தில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கும், வட தமிழகத்தில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். வட தமிழகத்துல தான் அவங்க போட்டி போட்டாலும் அவங்க ஓட்டு தான் அவங்களுக்கு தவிர மற்றவங்க ஓட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி அவங்க வின் பண்ணியிருப்பாங்களே, போன வாட்டி ஒரு தொகுதி தான் வின் பண்ணாங்க. வட தமிழகத்தில் சட்டமன்றத்தில் ஒரு தொகுதி தான் வின் பண்ணாங்க. 19 பார்லிமெண்ட்ல ஒன்றுமே வின் பண்ணலை. ஸோ அதனால 19 பார்லிமெண்ட்ல வந்து வின் பண்ணலை. 14 வந்து அன்புமணி எங்கள் தர்மபுரியில் வின் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து அவங்க ஓட்டு மற்றவங்க ஓட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. அவங்க ஓட்டு மட்டும் விழுந்து அவங்க ஜெயிக்க முடியாது. அதுதான் அவங்க பாமகவில் உள்ள பிரச்சனை. அவங்க ஓட் பேங்க் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ 6% ஓட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த 2 பேர் சேர்ந்தீங்கன்னா அவங்க கூட்டணி ஏதோ ஒரு வலுவான கூட்டணி மாதிரியான ஒரு தோற்றம் கிடைக்கும் இல்லையா? அதுக்காக அதிமுக பாஜக 2 பேரும் சேர்ந்து ட்ரை பண்றாங்க. நிச்சயமா சார், தொடர்ந்து பார்ப்போம் தேர்தல் நேரத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குதுன்னு. நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.